சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ நான் ஃபோன் பண்ணது கூட தர்ஷினியை பத்தி கேக்குதா? சரி சரி. ஏய் ஐஷே, யார்கிட்ட பேசுற? யாரு? அம்மா. அம்மா என் போன்ல இருந்தே எனக்கு தெரியாம ரேணுகா எங்க இருக்கீங்க? ஏன் எங்க இருந்த உங்களுக்கு என்ன? உங்க அண்ணன் வீட்டுல பத்திரமா இருக்காருல்ல, அது போதும் உங்களுக்கு வச்சு பூசை பண்ணுங்க. இந்தாரு, சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காது. நீ எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் உங்க கூட வந்து தேடுவோம்ல. கிழிச்சிய நல்லா அப்படியே தேடி அப்படியே கிழிச்சுட்டிய. இங்க பிள்ளைய காணணும், நாங்க பதறிக்கு இருக்கோம். ஒரு செருப்பு கிடக்கு, போனு கிடக்குன்னு கதறான். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கு போனை போட்டு புள்ளைய தேடுவீங்களா? புள்ள கிடைச்சிருமா? உங்களால அப்படிதான் செய்ய முடியும். நீங்களே ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட உங்க அண்ணன் விட மாட்டாரு. நல்லா இருங்க வீட்டுக்குள்ளேயே பத்திரமா. இந்தாரு, ரொம்ப பேசாதீ. உனக்கு தெரியுமாடி, இங்க எங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் அவளை பத்தி நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். யாரு யாரையா தெரிஞ்சவங்க? யாரு தெரிஞ்சவங்க? சொல்லு, பேர சொல்லு. ராமசாமி, அந்த இன்னொருத்தன் கிருஷ்ணசாமி, அவன் தானே? ஏயா அவன் பழி வாங்கணுங்கிறதுக்காக இருக்கிறத சொல்லாம என்னென்னவோ சொல்லிக்கிருக்காயா. எங்களுக்கு தெரியுது, அதை கேட்டுக்கிட்டு நீங்க வீட்டுல உட்காந்துக்கிறீங்களா? ரேணுகா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. உங்களுக்கு இருக்கிற அக்கறை எங்களுக்கும் இருக்கு. எல்லாம் தெரியா, தெரியும் சாமி. எல்லாம் தெரிஞ்சதுதான் பிரச்சனை. வேதனையா இருக்கு, வெறுப்பா இருக்கு, கடுப்பேத்தாதீங்க. ஏய், நீ எப்பவுமே என்ன தப்பா தாண்டி யோசிக்கிற. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லடி, உனக்கு தான் விளங்க மாட்டேங்குது. ஏய், நாங்களும் புள்ளி தேடிக்கு தாண்டி இருக்கோம். நல்லா தேடுங்க, வீட்டுக்குள்ளார பூட்டிக்கிறங்க. வேக்காம விறுவிறுக்காம 4 பட்டனை மட்டும் தட்டி புள்ளைய தேடுங்க. புள்ள வீட்டுக்கு வந்துரும். பொம்பளைன்னா பழவீனம், பொம்பளைன்னா அடுப்படியிலே கிடக்கும். இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி மண்டையில குட்டி குட்டி வீட்டுக்குள்ள வச்சியலே. இப்ப எல்லாம் போச்சா, உடஞ்சிருச்சா? நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, நாங்க வீட்டுக்கு வெளியே கிடக்குறோம், தேடிக்கு இருக்கோம் புள்ளைய. போலீஸ்கார பொடத்த அடையாளம் கட்ட சொல்றோம். நாங்களா எதையும் உடைக்கல சாமி. சூழ்நிலை, எங்க தயக்கம் பலவீனம் எல்லாத்தையும் உடைச்சிருச்சு. எங்க புள்ளைய நாங்க தான் தேடணுங்கிற வேகத்தை எங்களுக்கு கொடுத்துருச்சு. நல்லா இருப்பியா, அதை கெடுத்து மட்டும் விட்டுறாதீங்க. போன அடிக்காதீங்க, வச்சிருங்க. நல்லா இருங்க, எங்களை விட்டுருங்க. ஏய் ரேணுகா, ஏய், நான் தடுக்க நினைக்கலடி. ஏதாச்சும் வேணுமான்னு தான் கேட்கிறேன். சரி, அதெல்லாம் விடு. எல்லாரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏய், நீ சாப்பிட்டியா? என்ன வேணும்? என்ன கேட்டியா? மறுக்க கேளுங்க. சாப்பிட்டியா கேட்டியா? ஐயோ பாவி மனுஷா. பாவி மனுஷா. 15 வருஷமையா? 15 வருஷத்துல இப்பதான் முதல் தடவையா சாப்பிட்டியான்னு கேக்குற. அக்கா, இவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போலாம் அக்கா. வாங்க அக்கா, வாங்க வாங்க அக்கா, வாங்க. உனக்கு உன் தம்பிக்கெல்லாம் நாங்க வீட்டை விட்டு தூர கண்காணாம போனதான் எங்க அருமை தெரியும்ல. செத்து போனாதான் அருமை புரியுங்கிறது நெசமாதான் போல இருக்கு. அந்த மாதிரி கிடைக்கல இந்த கதை. அப்ப இப்ப அது கேட்டியலே, சந்தோஷம். விட்டுருங்க சாமி, விட்டுருங்க. உங்க தயவு தாட்சணியம் எதுவும் தேவையில்லை. நாங்க எங்களை பாத்துக்கிறோம். வாழ்வோ சாவோ நாங்களே பாத்துக்கிறோம். இங்க இருங்க,
அந்த பிள்ளைகளை போட்டு படுத்தாதீங்க சரியா? சோத்த கிட்ட போடுங்க. எல்லாம் நீங்க பெத்த பிள்ளைங்க தான். எங்க பேரை சொல்லி அதுகளை கொடுமைப்படுத்திடாம நல்லா பாத்துக்கங்க. பழச்சு கிடக்கட்டும். ஹலோ 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 டேய், நீங்க சாப்பிட்டீங்களா? ம் சாப்பிட்டோம். ம் சாப்பிட்டேன் பெரியப்பா. சரி. என்னக்கா என்னாச்சு? அக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்க வேண்டிய அந்த மனுஷன் போன போட்டு இந்த நேரம் இப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன். நம்ம எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சுட்டு எல்லாம் பணமா அலையிறோம். இப்ப வந்து தோண்டி எடுத்து நட்டமே நிக்க வச்சு சாப்பிட்டு எல்லாரும் கேட்கிறாங்க. எல்லாம் என்ன செய்ய?